வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசியல் தேர்தலை முன்னிட்டு தினமும் புதிய திருப்பங்கள் உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றன. அதில் தற்போது பெரிய அரசியல் செய்தியாக மாறியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் முக்கிய நிர்வாகியான காளியம்மாள் அதிமுகவில் இணைந்தது. இந்த இணைப்பு சாதாரண அரசியல் மாற்றமல்ல, வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவாகவே அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களின் அமைப்பை வலுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. ஒருபுறம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மற்றொருபுறம் ஆட்சியை கைப்பற்ற அதிமுக பாஜக கூட்டணி தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் இன்று சென்னை நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இணைந்துள்ளார். அவருடன் பல ஆதரவாளர்களும் அதிமுகவில் இணைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக வட்டாரங்களில் கிடைத்த தகவலின்படி காளியம்மாளுக்கு கட்சியில் முக்கியமான பதவி வழங்கப்படலாம் என்றும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்கள் தொடங்கியுள்ளன. காளியம்மாள் தமிழக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளில் வேகமாக கவனம் பெற்ற ஒரு பெண் அரசியல் பேச்சாளராக கருதப்படுகிறார். அவர் முதலில் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர். அவரது அதிரடி பேச்சு மற்றும் நேரடி விமர்சனங்கள் காரணமாக சமூக வலைதளங்களில் குறுகிய காலத்திலேயே மிகவும் பிரபலமானார். சாதாரண பின்னணியில் இருந்து வந்த அவர் அரசியலில் பெண்கள் தடம் பதிப்பது எவ்வளவு கடினம் என்பதை மீறி தனது குரலை வெளிப்படுத்தியவர். இதனால் பல இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே அவருக்கு தனி ஆதரவு உருவானது. காளியம்மாள் தேர்தல் அரசியலிலும் தன்னை நிரூபிக்க முயன்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் சென்னை வடக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது அவர் சுமார் 60,000 வாக்குகள் பெற்று அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றார். அவரது தேர்தல் பிரச்சார பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அவரை பொதுமக்கள் மத்தியில் பரவலாக அறிமுகப்படுத்தின. அதன்பின் 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 15,000 வாக்குகள் பெற்றார். பின்னர் 2024 மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 1,20,000 வாக்குகள் பெற்றார். இந்த வாக்கு எண்ணிக்கை அரசியல் வட்டாரங்களில் அவரின் வளர்ச்சியை காட்டுவதாக கூறப்பட்டது. 2024 தேர்தலுக்கு பிறகுதான் காளியம்மாளுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாக தொடங்கின. இந்த கருத்து வேறுபாடு நாளடைவில் அதிகரித்து இறுதியில் 2025 பிப்ரவரி மாதத்தில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அந்த நேரத்தில் இது அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதமாக மாறியது. காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு பல அரசியல் கட்சிகள் அவரை தங்களது கட்சியில் இணைக்க முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியானது. ஒரு கட்டத்தில் அவர் விஜய் தலைமையிலான தாவேக்கவில் சேரலாம் என்ற செய்திகளும் வெளியானது. ஆனால் காளியம்மாள் எந்த கட்சியிலும் உடனடியாக சேராமல் இருந்தார். அவர் மீனவர்களின் நலனுக்காக ஒரு அமைப்பை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. காளியம்மாள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பெஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்து 2007ஆம் ஆண்டு BA பட்டமும் பெற்றவர். அவரது குடும்பமும் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தது. அவரது கணவரும் மீனவராக உள்ளார். இதனால் மீனவர் சமூகத்தின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர் என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்த பேச்சாளர் காளியம்மாள் அரசியல் பேச்சுகளில் முக்கியமாக அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைப்பதில் கவனம் செலுத்தியவர். 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போது திடக்கழிவு மேலாண்மை, சுகாதாரம், மீனவர் சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற பல முக்கிய விஷயங்களை பேசினார். இதனால் அவர் பொதுமக்களின் கவனத்தை பெற்றார். இப்போது அவர் அதிமுகவில் இணைந்துள்ளதால் அவருக்கு கட்சியில் மகளிர் அமைப்பில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் அதிமுக தனது வாக்கு வங்கியை விரிவுபடுத்த முயற்சி செய்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். காளியம்மாளின் இணைப்பு முக்கியமாக வடசென்னை மற்றும் மீனவர் சமூக வாக்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு அரசியல் பின்னடைவு ஆகுமா என்றும் பேசப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசியலில் இன்னும் பல கட்சி மாற்றங்கள் நடைபெற வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மொத்தத்தில் பார்த்தால் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெண் நிர்வாகியாக இருந்த காளியம்மாள் இப்போது அதிமுகவில் இணைந்திருப்பது
தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு உண்மையில் வெயிட்டான பதவி கிடைக்குமா அல்லது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்பதை வரவிருக்கும் நாட்களில்தான் தெரியும். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.